அப்புறம் மக்களே, பெண்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. இந்த எலும்புங்கள்லாம் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வருது இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தாட்டியாவது இந்த உளுந்து இருக்கு இல்லைங்களா? வெள்ளை உளுந்து, இல்லை கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு நல்லா பொன்னிறமாட்டம் வறுத்துட்டு, அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த உளுந்த நல்லா மிக்ஸியில இல்லை கரண்ட்டில் இதில் கூட கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு, அந்த உளுந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வெல்லம் மாரி காய்ச்சிக்கங்க. வெல்லம் நல்லா கருப்பட்டி வாங்கிட்டு வந்து அந்த காய்ச்சி வடிகட்டி எடுத்துட்டு, அதில் இந்த பவுட்ரை இந்த அரைச்சிட்டு வந்திருக்குல்ல அந்த பவுட்ரை போட்டு நல்லா கிளறுங்க. கிளறிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த வாசனைக்கு தேவையான அந்த ஏலக்காய் பவுடர் அது இதுன்னு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது, நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி கிண்டுங்க. இந்த நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி 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 வரும்போது களி மாதிரி உருண்டையாயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுங்க, நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, இந்த முட்டிக்கால் வலி, இன்னும் அதில் நிறைய கால்சியம் இருக்குது. அதனால் நமக்கு முட்டிக்கால் வழுவழுப்பு இருக்குது. இதில் இருக்கிறனால இந்த முட்டிக்கால் வலிங்க, இந்த கால் வலிங்க, எலும்பு வலிங்க, இடுப்பு வலிங்கெல்லாம் சரியாகுது மக்களே. தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த கீரை இருக்குங்களா, வல்லாரைக்கீரை நீங்கள் ஒரு பெரிய பெரிய தாமரை இலை மாதிரி இருக்குது. அது ஒரிஜினல் கிடையாது மக்களே. இதை விட குட்டி குட்டியாக இருக்கும். நல்லா அது வந்து லைட்டு பச்சையாக தான் இருக்கும். இந்த மாதிரி திக்கு பச்சை இருக்காது. அந்த வல்லாரையை வாங்கிட்டு வந்து, அது இந்த மலைகள் ஏரியாவில் தான் நிறைய கிடைக்கும். அந்த வல்லாரையை வாங்கிட்டு வந்து நீங்கள் சமைச்சோ, ஏதோ நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. அது நல்லது. அப்புறம் இந்த பிரண்டைங்க வாங்கி, நிறைய பிரண்டைங்க எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதை பறிச்சிட்டு வந்து அதை செஞ்சு சாப்பிடுங்க. அது துவையல் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை குழம்புல நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டாலும் அது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஆனால் புளி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது மக்களே. இது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் உடம்புக்கு சேர்த்துட்டு வாங்க. லேடிஸுங்களுக்கு இது கட்டாயமாக தேவையுள்ள பிரயோஜனமான ஒரு வீடியோ. அந்த வீடியோவை தயவுசெய்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த முடக்கத்தான் இப்போ இந்த மழை பெஞ்சு வெயில் அடித்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, இந்த முடக்கத்தான் நிறைய வந்திருக்கும். இந்த முடக்கத்தானை பிடிச்சிட்டு போய் சாதாரணமாக அரைங்க, அதில் ஒரு டேஸ்ட்டும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அரைச்சிட்டு கொஞ்சம் வலுவலுப்பு இருக்கும். அதை அரைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த தோசையில் ஊற்றி தோசை ஊற்றி சாப்பிடுங்க. நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க. அந்த துவையல் அரைச்சி சாப்பிடுங்க. என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த முடக்கத்தானில். பருப்பில் கூட போட்டு நீங்கள் கடைஞ்சி கூட சாப்பிட்லாம். ஆனால் அது நீங்கள் தொடர்ந்து அதையும் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது இடைக்கிடைக்க நீங்கள் எடுத்துக்காங்க. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். இதெல்லாம் போய் தேடி கண்டுபிடிக்க நமக்கு நியாயம் இல்லை. ஏன்னா எல்லோரும் வேலை வெட்டு போனால் தான் கஞ்சின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அந்த காலத்தில் இருந்தவங்க கீரை பறிக்கும்போது இதெல்லாம் பொறிச்சு வந்து கூட போட்டு கடைஞ்சி கொடுத்துருவோம். நமக்கு ஒன்றுமே தெரியாது. உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு மக்களை. அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி சாப்பிடுங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்களை. லேடிஸு தயவுசெய்து உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. நான் ஆம்பளைங்க 10 வருஷம் படுத்தாலும் பொண்டாட்டி பார்த்துக்குவாங்க. ஆனால் லேடிஸ் நம்ம வந்து 4 நாளைக்கு படுத்தா கூட நம்ம நாறி போயிடும், பெட்டு நாறி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளை விட்டுருவாங்க. என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் மக்களே, நம்ம செவுறு நல்லா இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த மாதிரி நம்ம நல்லா இருந்தால் தான் எல்லாமே. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிங்க மக்களை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சொல்லுக்கு எல்லாமே உடம்புக்கு நல்லதான பொருள். பெண்களுக்கு இந்த கால் வலி, இந்த முட்டிக்கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் சரியாகிறதுக்கு கால்சியம். அதுமாதிரி இந்த நெஞ்சு வலி இருக்கு இல்லைங்களா, நெஞ்சு வலிக்கு கூட இந்த உளுந்தங்களி ரொம்ப நல்லது. இந்த உளுந்தங்களி செஞ்சு நீங்கள் அப்பப்போ சாப்பிட ஆரம்பிங்க. ரொம்ப நல்லது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது மக்களை. நமக்கு டைம் இல்லைன்றதுக்காக நம்ம இது பண்ணுறோம். நாங்கள் அதுதான் பவுட்ரு செஞ்சு விற்கலான் இருக்கிறோம். நாங்கள் அது மாதிரி இது பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அந்த பக்குவத்தையும் தெரியப்படுத்துகிறேன். அந்த இது செஞ்சு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் மக்களை. இது நீங்கள் எப்போ எனக்கு அனுப்பிச்சாலும் சரி, நீங்கள் எப்போ கமெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட அட்ரஸ் எனக்கு தெரியப்படுத்திடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் மக்களை. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உளுந்து அரைச்சி பக்குவப்படுத்தி அந்த இது அனுப்புகிறோம். நாங்கள் பவுடர் அனுப்புகிறோம். நீங்கள் அதை பக்குவப்படுத்தி சாப்பிட்டு, இல்லை நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நாங்கள் அதை பக்குவப்படுத்தி நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். காட் பிளஸ் யூ.